தமிழ்நாட்டிலே இப்போ நிறைய பேர் அனாதையாக தான் இருக்காங்க. பசி பட்டினி தான் இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் பாருங்கள், அரசியல்வாதி சில பேர் போராட்டம் பண்ணுறாங்க. ஐயோ காசால் போர் நடக்குங்கிறதுக்காக இவங்க இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. உக்ரைனுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இலங்கைக்கு ஆதரவு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்களை பற்றி பாருங்கள். நீங்கள்லாம் மாநில அரசுகள், இதெல்லாம் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விவகாரம். அவங்களும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கணும். நீங்களாம் உங்கள் காவல்துறை அனுப்ப முடியுமா? ஒரு தோணியில் ஏற்றி அனுப்பி விடுங்களேன், போருக்கு நாசா போரை தடுக்கட்டும். அதெல்லாம் செய்ய முடியுமா? இது சும்மா தேவையில்லாமல் பொழுது போகலைன்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களை அழைச்சிக்கிட்டு ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு ஒரு சில நடிகர், இவங்களே தேவையில்லாத நடிகர். சினிமாலே வாய்ப்பு உங்களுக்கு குறைஞ்சி போச்சு. அங்கே எவனும் மதிக்க மாட்டேங்க. வயசாகிட்டில் எவன் மதிப்பான்? நடிப்பும் கிடையாது. பாடல் ஆசிரியர், ஒரு சில இயக்குனர், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க. பூரா பாஜகவுக்கு எதிர்ப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வரேன். நாசாவுக்கு போயிட்டாங்க. நாசா காசான்னு போயிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள்லாம் அன்னதானம், இலவச சோறு, அம்மா உணவுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், தமிழ்நாட்டு மாநில மக்களை பாருங்கள். எதுக்கு காசாவுக்கு போயிட்டியே அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க.